அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிரியமான பார்வையாளர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமும் வாழ்க்கையும் மிகவும் உயர்ந்தவை. இது முஸ்லிம்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் கவர்ந்திழுக்காமல் இருக்க முடியாது. ஏனெனில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து உலகங்களுக்கும் கருணையாக அனுப்பியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்கள், மலக்குகள் மற்றும் அனைத்து படைப்புகளுக்கும் கருணையாக அனுப்பப்பட்டவர். நண்பர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாத காவல் அதிகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தையும் இஸ்லாமின் பார்வையையும் எவ்வாறு விவரித்தார் என்பதையும், இஸ்லாம் எவ்வளவு அமைதியான மற்றும் சாந்தமான மார்க்கமாக உள்ளது என்பதையும் தெளிவாக விளக்கினார். அந்த வீடியோவை நாம் பார்க்கலாம். ज़हूदी का जनाजा जा रहा था और प्रोफेट मोहम्मद अपने लोगों के साथ बैठे हुए थे. उन्होंने जब जनाजा देखा तो उठ के खड़े हो गए. उनके लोगों ने कहा कि ये तो मुसलमान का जनाजा नहीं, ये तो एक यहूदी का जनाजा है. तो मोहम्मद ने कहा, प्रोफेट मोहम्मद ने कहा, क्या यहूदी इंसान नहीं होता? ये सारी चीजें हमारे सामने आनी चाहिए. उस बूढ़ी औरत की कहानी मालूम है कि उसको ऐसा लगता था कि यहाँ पे इस्लाम बढ़ रहा है. एक मोहम्मद नाम का ऐसा शख्सियत है जो सबको इस्लाम में ले जा रहा है, इसलिए वो गांव छोड़ के जा रही थी. उसके सर पे गठरी थी और गठरी उठ नहीं रही थी. एक नौजवान आया और बोला कि माता जी, मैं आपकी मदद करूं, आप चलो अपनी गठरी में गांव के बाहर छोड़ देता हूं. औरत ने उनको गठरी दी और वहां से नौजवान उस गठरी को अपने सर पे लिया और गांव के बाहर गया और बोला कि आप ठीक है, आप गठरी लो, अब जाओ. उस औरत ने पूछा कि कैसा नेक इंसान है जो अपने सर पे मेरी गठरी लेके जा रहा है. उसने पूछा कि तुम्हारा नाम क्या है? इन्होंने कहा कि मुझको मोहम्मद कहते हैं. जिसके डर से भाग रही थी वही इंसान उस औरत की गठरी को अपने सर पे ले जा रहा है और उसको मदद कर रहा है. और उसी दिन औरत इस्लाम में आ गई. जो औरत प्रोफेट मोहम्मद के सर पे हमेशा कचरा फेंका करती थी नमाज के जाते समय, रोज कचरा फेंकती थी उनके सर पे. एक दिन जब उसने कचरा नहीं फेंका तो मोहम्मद जब लौट रहे थे, प्रोफेट मोहम्मद, तो उन्होंने देखा और पूछा कि औरत कहाँ है. लोगों ने कहा कि वो बीमार पड़ी हुई है. वहां पे जाके उन्होंने उसकी तबीयत पूछी. उस औरत को लगा कि जिस इंसान को मैंने इतनी तकलीफ दी, जिसको इतना मैंने अपमानित किया, जिसके सर पे मैंने कचरा फेंका, वो कैसा इंसान है कि मैं मेरी तबीयत बिगड़ने पे मेरा हाल पूछने आ रहा है. और वहां पे इस्लाम उसने कबूल कर लिया. ஒரு முறை ஒரு யூதரின் ஜனாசா பிரேதம் எடுத்துச் செல்லப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது கண்டார். ஜனாசாவை கண்டவுடன் அவர் எழுந்து நின்றார். தோழர்கள் கூறினார்கள், இது ஒரு முஸ்லிமின் ஜனாசா இல்லை, ஒரு யூதருடையது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், மரணம் வரும்போது ஒரு யூதர் மனிதனாக இல்லையா? இது போன்ற விஷயங்கள் நம்முன் வரவேண்டும். ஒரு முதியவரின் கதை உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு இஸ்லாம் இங்கு வளர்ந்து வருவதாகவும் முஹம்மத் என்ற ஒரு நபர் அனைவரையும் இஸ்லாமுக்கு அழைப்பதாகவும் தோன்றியது. அதனால் அவர் கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார். அவரது தலையில் ஒரு மூட்டை இருந்தது, ஆனால் அதை தூக்க முடியவில்லை. அப்போது ஒரு இளைஞர் வந்து, அம்மாவின் மூட்டையை நான் எடுத்து செல்கிறேன், வானான், அதை கிராமத்தின் வெளியே கொண்டு செல்கிறேன் என்று கூறினார். அந்த பெண் மூட்டையை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அவர் அந்த மூட்டையை தலையில் வைத்து கிராமத்தின் வெளியே சென்று, இனி உன் மூட்டையை எடுத்துக்கொள், போகலாம் என்று கூறினார். அந்த பெண் கேட்டார், எனது மூட்டையை தலையில் சுமந்த இந்த நல்ல மனிதரின் பெயர் என்ன? அவர் கூறினார், எனது பெயர் முஹம்மத். தான் பயந்து ஓட முயன்ற அந்த மனிதரே தனது மூட்டையை சுமந்து உதவியவர் என்பதை அறிந்து அன்றே அந்த பெண் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். தொழுகைக்கு செல்லும்போது ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் குப்பையை கொட்டுவார். ஒரு நாள் அவர் குப்பையை கொட்டவில்லை. திரும்பி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி விசாரித்தார். மக்கள் கூறினார்கள், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நபி அங்கு சென்று அவரது உடல் நலத்தை விசாரித்தார். அந்த பெண்ணுக்கு தோன்றியது, நான் இவ்வளவு துன்புறுத்தி அவமானப்படுத்திய தலையில் குப்பை கொட்டிய மனிதர் என் நோயை அறிந்து என்னை பற்றி விசாரிக்க வருகிறார். அங்கேயே அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். பிரியமான பார்வையாளர்களே, இந்த முஸ்லிம் அல்லாத காவல் அதிகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை விவரித்து அவர் எப்போதும் அமைதியையும் சாந்தத்தையும் பரப்பினார் என்று கூறினார். தாயிஃப் மைதானத்தில் அவர்கள் மீது கற்கள் எறியப்பட்ட போது அவரது பாதங்கள் இரத்தத்தால் நிரம்பின காயமடைந்தன. தண்டனையின் மலக்குகள் வந்து, உங்கள் ஒரு சாப வார்த்தை போதும் இந்த மலைகளை இடித்து இவர்களை அழிக்கலாம் என்று கூறினர். ஆனால் என் நபியின் கைகள் உயர்ந்து அவரது ஆசிர்வதிக்கப்பட்ட வாய் திறந்தபோது என்ன கூறினார்? அல்லாஹுவே, என் மக்களுக்கு வழிகாட்டவர்கள் என்னை அறியவில்லை.
மேலும் இவர்களின் தலைமுறைகளில் இருந்து விசுவாசிகள் உருவாவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். இன்று இஸ்லாம் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. இது வாளின் முனையால் அல்லமாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான குணத்தாலும் அவரது நற்பண்புகளாலும் உயர்ந்த ஆளுமையாலும் ஆகும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான வாழ்க்கையையும் அவரது போதனைகளையும் பின்பற்ற எங்களுக்கு பலம் தர வேண்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.